nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. கல்யாணம் பண்ணிக்கணுமா? தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ்ல தி செலிப்ரேஷன் பிகின். இந்த வருடம் ஒரு முறை வர்ற இந்த மார்கழி மாசத்துல வர்ற வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம சொர்க்கவாசல் அதிகாலையில திறக்கிறப்ப நம்ம அது வழியா போனோம்னா நம்ம பெருமாளை நம்ம அடையலாம். தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்னன்னா மார்கழி மாதம் தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்த காலம். அதனாலதான் மார்கழிக்கு அவ்வளவு சிறப்பு. சனிக்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்த நாள் வந்ததுன்னா அந்த நாளில் போய் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றி நம்ம என்ன வேண்டுறோமோ அது உடனே கை மேலே பலன் கிடைக்கும். தங்க மகளும் தன் தாமரை தளிர் கரத்தால் அங்கமெல்லாம் நோகுமோ என அஞ்சி பாதம் வருட திங்கள் முகத்தான் திவ்ய பாதம் சிலிர்த்து மகிழ. அப்படிதாங்க எழுதின உடனே எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து. அதாவது கண்ணனோட பார்வை வந்ததுன்னா அது நம்ம நினச்சே பார்க்க வேண்டாம். அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு நம்மளோட நிலைமை நம்மளே நினச்சி பார்க்காத ஒரு உயரத்தை எட்டிடுவோம். நம்ம வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறதுக்கான சாராம்சம் என்னம்மா? இந்த சொர்க்கவாசல் திறக்கிறது வைகுண்டம்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இதை பற்றி ஒரு பெரிய ஐடியா இருக்காது. உங்களுடைய பதில். இந்த வருடம் ஒரு முறை வர்ற இந்த மார்கழி மாதத்தில் வர்ற வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து, அதாவது உணவெல்லாம் உட்கொள்ளாமல் துளசி தீர்த்த மாதிரி அருந்தி உணவு அருந்திட்டு நம்ம சொர்க்கவாசல் அதிகாலையில் திறக்கிறப்ப நம்ம அது வழியாக போனோன்னா நம்ம பெருமாளை நம்ம அடையலாம். அதாவது எதுக்கும் பின்னாடி கஷ்டப்பட வேண்டாம். வாழ்க்கையில் இந்த பூ உலகத்துலேயும் நல்லா வாழலாம், என்ன பின்னாலேயும் நல்ல சொர்க்க பதவி கிடச்சி நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நம்ம அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. மாதங்களில் நான் மார்கழின்னு எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. இந்த மார்கழி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம்? மார்கழி மாதம்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். என்னன்னா மார்கழி மாதம் தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்த காலம். அதனால தான் மார்கழிக்கு அவ்வளவு சிறப்பு. ரெண்டாவது மார்கழி மாதத்தில் நம்ம திருப்பாவை பாடல் பாடி இறைவனை நம்ம நல்லா வழிபட்டோன்னா அதுக்கு ஒரு தனி நல்ல ஒரு பலன் இருக்குது. ஏன்னா பொதுவாக பெருமாள் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்யலாம். நம்ம அதுலேயும் மார்கழி மாதம் வர்ற சனிக்கிழமை பெருமாள் வழிபடுறது ரொம்பவே சிறப்பானது. நம்ம கோயில்களில் போய் கூட நம்ம பெருமாள் வழிபாடு செய்யலாம். மார்கழியில் பொதுவாக சனிக்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்த நாள் வந்ததுன்னா அந்த நாளில் போய் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றி நம்ம என்ன வேண்டுறோமோ அது உடனே கை மேலே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுவும் மார்கழி மாதம் காலை நேரத்தில் அதிகாலையில் எல்லா நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக மார்கழி மாதம் காலை நேரத்தில் நெய் விளக்கேற்றி பெருமாள் வழிபடுறது ரொம்பவே சிறப்பானது. மார்கழியில் வீட்டில் நம்ம பெருமாளை வழிபடுறதுக்கான வழிமுறைகள் என்ன? மார்கழி மாதம் அதிகாலை நேரத்தில் பெருமாள் படத்தில் நல்லா துளசி மாலையெல்லாம் அணிவிச்சிட்டு நெய் தீபம். பொதுவாக நெய் மகாலட்சுமிக்கு உகந்தது. அதனால் நல்ல நெய் தீபம் ஏற்றி வச்சு நல்ல வாசனை திரவியங்கள், அதாவது ஊதுபத்தி, இதெல்லாம் நல்ல அதெல்லாம் பண்ணாலே ஒரு நல்ல வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வச்சு தெய்வீக மனத்தை முதல்ல கொண்டு வரணும் காலையில். ஏன்னா அந்த மாதிரி வச்சுட்டு வீட்டில் நமக்கு தெரிஞ்ச பாடல்கள் பாடலாம். காலையில் வெங்கடேச சுப்ரபாதம் இல்லை விஷ்ணு சகஸ்ரநாமம் இதெல்லாம் காலை நேரத்தில் ஒலிக்க செய்கிறது ரொம்பவே விசேஷம். இதில் நான் கூட இந்த வெங்கடேச சுப்ரபாதம் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். அது நிறைய இது ஒரு 5 மில்லியன் வியூஸ்க்கு மேலே கூட இருக்குது. பாம்பே சாரதா பாடினது. இந்த மாதிரி இது இதை கூட நம்ம வீட்டில் இது பண்ணலாம். இந்த நேரத்தில் இந்த வெங்கடேச சுப்ரபாதம் எழுதுனதே நான் அதிகால நேரத்தில் தான், ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எழுதினேன். இதில் எனக்கு ஒரு அடியனுக்கு ஒரு அனுபவம். நான் பெருமாளை இறைவனை எப்படி உணர்ந்தேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இது நான் எனக்கு எழுத ஆரம்பித்தப்ப சரி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அதிகால நேரத்தில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். அவங்க 1 மந்த் டைம் கேட்டேன். இருந்தாலும் அடுத்த நாளே நான் ஆரம்பிச்சிட்டேன் எழுதுறதுக்கு. இதில் ஒரு ஸ்டான்ஸா எழுதுகிறப்ப அதாவது என்னென்னா வெங்கடேச சுப்ரபாதம் எழுதுகிறப்ப பிரபத்தி மங்களாசாசனம் அப்படியெல்லாம் வரும்ல,
அதில் வந்து பிரபத்தி எழுதிட்டு வந்தேன். அப்போ ஒரு ஸ்டான்ஸா, அதாவது என்னென்னா, தங்க மகள் லக்ஷ்மி, தங்க மகளும் தன் தாமரை தளிர்கரத்தால் அங்கமெல்லாம் நோகுமோ என அஞ்சி பாதம் வருட திங்கள் முகத்தான் திவ்ய பாதம் சிலிர்த்து மகிழ. அப்படிதாங்க எழுதினேன். எழுதின உடனே எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து அப்படியே வந்து ஒரு பரவசமாகி அந்த சிலிர்ப்பு அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கே நான் என்ன எழுதுகிறேன் அப்படி பேனா ஒரு பக்கம் இருக்குது, அப்படியே ஒரு நிமிஷம் உட்காந்தாச்சு. அந்த அனுபவம் வந்து எனக்கு லைஃப்பில் இறை அனுபவம்னு நான் வந்து இதை எழுதினது வந்து 25 வருஷம் முன்னாடி. இப்போ இன்றைக்கி நேற்று இல்லை, 25 வருஷம் முன்னாடி. அப்போ தான் எனக்கு முதல்ல வந்து நான் இறைவனை வந்து மனசார உணர்ந்தேன். அப்படிங்கிறது வந்து அந்த தருணத்தில் தான். தங்க மகளும் தன் தாமரை தளிர்கரத்தால் அங்கமெல்லாம் நோகுமோ என அஞ்சி பாதம் வருட திங்கள் முகத்தான் திவ்ய பாதம் சிலிர்த்து மகிழ திருவேங்கடேச சரணம் அடைந்தேன் அப்படின்னு வரும். என்ன இது வந்து நான் முதல்ல வந்து அந்த அனுபவத்தை பெற்றதுனால எனக்கு வந்து அதுலேயே ரொம்ப ஒன்றிட்டேன். அதிலருந்தே காலையில் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சுப்ரபாதம் ஒலிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம். இந்த மாதிரி மார்கழி மாதம் குறிப்பாக மிச்சம் எல்லா நாளுமே வந்து பெருமாள் வழிபாடு செய்கிறவங்க வீட்டில் தினம் வெங்கடேச சுப்ரபாதம் ஒலிக்க செய்யலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் எவ்வளவோ நோய்களெல்லாம் போக்கக்கூடியது. என்ன அதெல்லாம் வந்து வீட்டில் அதிகாலை ஒலிக்க செய்கிறது வந்து பெருமாளுக்கு உகந்தது. ஏன்னா பெருமாளை நல்ல வழிபடுற இடங்களில் வந்து வறுமை நீங்கி ஏன்னா அங்கே லக்ஷ்மி தாண்டவம் ஆடுவாங்க, வறுமை நீங்கி நல்ல செல்வ செழிப்போடு இருப்பாங்கங்கிறத நம்ம கண்கூட எத்தனையோ பார்க்குறோம். இப்போ நிறைய இடங்களில் கடன் பிரச்சனைகள் இருக்குமா, நிறைய வீட்டில் கடன் பிரச்சனைகள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வந்து காசு வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாதுங்கிற மாதிரியான சூழல்லாம் இன்றைக்கி இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு பெருமாள் வழிபாட்டில் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? என்ன மாதிரி? பெருமாள் வழிபாட்டில் ஒரு சின்ன பரிகாரம் இருக்குங்க. என்னென்னா, சனிக்கிழமை இல்லை வந்து பெருமாள் தினம், அது அன்றைக்கி என்ன பண்ணலான்னா, குலதெய்வத்தை நினச்சி ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரம் ஒரு 3, ஏலக்காய் 3, துளசி இலை 3 இந்த மாதிரி எடுத்து வச்சு அதை நல்லா ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு வச்சுட்டு, அதையும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டே பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாத்திட்டு, நல்லா நம்மளோட பிரச்சனை என்னவோ அதை வந்து மனசார இந்த கடன் தீரணும், என்ன இந்த என்னோடய வறுமை நிலை மாறணும் அப்படின்ட்டு இந்த மனசார வேண்டிட்டு அந்த அந்த மஞ்சள் முடிச்சோடைய அதோடைய நல்லா வேண்டிட்டு வீட்டுக்கு வந்து அதை நம்ம சாமி முன்னாடி வச்சு வழிபாடு செய்யணும். என்ன இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே வந்தோன்னா இப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்யலாம். அந்த பொட்டெல்லாம் நம்ம கட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து பணப்பெட்டியில் வைக்கணும். இந்த மாதிரி செய்ய ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்படியே விடாமல் செஞ்சுக்கிட்டு வந்தோன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அதிலேருந்து கொஞ்சம் கடைப்பிடிச்சு பார்த்தா கொஞ்சம் கரெக்டாகவே வருது இது. ஏன்னா இந்த 3 பொருட்களுமே வந்து லக்ஷ்மி வாசம் செய்கிற பொருட்கள். பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி எல்லாம். மார்கழி அப்படிங்கிறதே பெருமாள் அப்படின்னு நினச்ச உடனே நமக்கு ஞாபகம் வர்றது கிருஷ்ணருடைய பகவத்கீதை. பகவத்கீதை சொல்லக்கூடிய சாராம்சம், கீதையில் வந்து கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னா என்னென்னா, நம்ம பலனை எதிர்பார்த்துக்கிட்டே அந்த கடமையை செய்ய வேண்டாம். ஏன்னா நீ கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தால் பலன் வந்து நீ நினைக்கிறதுக்கு மேலே நானே கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. என்ன நான் நினைக்கிறதுக்கு மேலே நானே கொடுப்பேங்கிறத கூட இந்த குசேலர் கதையிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அவர் வந்து அவங்க மனைவி கொடுத்து விட்ட அவலை கொஞ்சம் கொடுத்துட்டு அவரை கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்குறாருல, பார்த்தோன்னே இவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்கிறாரு நம்ம நண்பர், இவர்கிட்ட போய் நம்ம வறுமையை சொல்கிறதான்னு சொல்லிட்டு அதுக்கு கூட சொல்லாமல் தயங்கி அந்த அவலை மட்டும் கொடுத்துட்டு அப்போ வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். சுதா மாக்கியோ கஷ்டான் தாரித்ரியாத் மோக்ஷிஷத்வயா தேஹிமே விபலம் சௌக்கியம். அதாவது நான் சௌக்கியமாக இருக்கேன்னு சொல்கிறாரு. கிருஷ்ணருக்கு தெரியும் இவரோட சௌக்கியத்தை பற்றி. இருந்தாலும் இவர் சொல்லுவார், தேஹிமே விபலம் சௌக்கியான் மோக்ஷய நமஸ்தே வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணதக்லேச நாசாய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு வருவார். என்ன இந்த மாதிரி அவர் சொல்லிவிட்டு வர்ற வழியில் நம்ம மனைவி கேட்டாங்கன்னா, நம்ம வறுமை நிலையை பற்றி ஒன்றுமே சொல்லலையே வர்றமேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இவர் வந்து பார்த்தா இவரோட இடத்துக்கு வந்து பார்த்தா இவர் இருக்கிற இந்த குடிசையே இருக்காது, பெரிய மாளிகை எல்லாம் இருக்கும். அப்போ அவர் நினைப்பார்,
நான் கேட்டிருந்து கையால் கொடுத்தா கொஞ்சமாக தான் கொடுப்பியோன்ட்டு நீ கண்ணால் கொடுத்தியோ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார், நினைப்பார் ஒரு மனசில். அதாவது கண்ணனோட பார்வை வந்ததுன்னா அது வந்து நம்ம நினச்சே பார்க்க வேண்டாம், அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு நம்மளோட நிலைமை வந்து நம்மளே நினச்சி பார்க்காத ஒரு உயரத்தை எட்டிடுவோம் நம்ம. அதுதான் வந்து இந்த கிருஷ்ணரோட இது சிறப்பு என்ன. அதுதான் அதே மாதிரி நம்ம வந்து இது நம்ம சக்கரை பொங்கல் இன்றைக்கி வைக்கலையே, வடை வைக்கலையே அப்படின்னு அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல. கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, ஒரு இலையை வந்து என்ன பக்தியோட என் பக்தன் ஒருவன் வந்து ஒரு இலையை சமர்ப்பித்தாலும் நான் வந்து மானசீகமாக அதை அப்படியே ஏற்றுக்கிறேன் அப்படின்னுட்டு. அது மாதிரி நம்ம வந்து என்ன நம்ம படைக்கிறோம், என்ன பிரசாதம் வைக்கிறோம், என்ன அதெல்லாம் முக்கியம் இல்லை. இறைவனை வந்து நம்மளையே வந்து இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கணும். சமர்ப்பித்தா அவர் வந்து நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்ம கேட்கவே வேண்டாம், கேட்காமையே அவர் நிறைய கொடுப்பார். அதை நம்ம அனுபவத்தில் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பகவத்கீதையை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, இப்போ ஒவ்வொரு மதத்துலேயும் வந்து ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் வச்சு அந்தந்த இது அவங்க பைபிள் குரான் எல்லாம் அவங்கவுங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்து மதத்தில் நிறைய பேர்கிட்டங்க நானும் வேடிக்கையாக சில பேர்கிட்ட கேட்குறது, பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கள் அப்படின்னு. பகவத்கீதையெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க அப்படிம்பாங்க. நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 பேர்கிட்ட பகவத்கீதை ஒரு ஸ்லோகமாக சொல்லுங்கன்னா தெரியாது. ஏன்னா இந்துக்கள் நிறைய பேர் வந்து பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி இல்லாமல் நம்ம கிருஷ்ணர் அருளி செய்த பகவத்கீதையிலேருந்து முக்கியமான ஸ்லோகங்கள் 1-2 நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சந்ததிகளுக்கும் ஏன்னா அதை வந்து நம்ம சொல்லி கொடுத்தோன்னா தினம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகமாவது என்ன நம்ம கற்றுக்கிட்டு சொன்னோன்னா என்ன அது வந்து இறைவன்கிட்ட நம்ம வந்து நம்ம நெருங்கி என்ன இறைவன் நம்மளை கண்டிப்பாக நல்லா ஏற்றுக்குவார். அதனால் பகவத்கீதை வந்து ரொம்பவே சிறப்பானது. நம்ம இந்துக்கள் வந்து நிறைய தினம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகமாவது அது படிக்கணுங்கிறது என்னோட ஒரு ஆசை. நம்ம வந்து அவர் பேசுவாக்கில் அந்த ஒரு ஸ்லோகத்தையும் நம்ம சொல்லிடுவோம், அந்த யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுத்தான அதர்மஸ்ய சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிறது. எந்தெந்த இடத்துல வந்து அதர்மம் தலை தூக்குதோ அங்கேலாம் நான் வந்து பிரத்யட்சமாவேன் அப்படின்னு இருக்கார் கிருஷ்ணர். அதே மாதிரி நம்ம நடைமுறையில் நல்ல கிருஷ்ண பக்தர்கள் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நேரத்தில் யார் மூலமாவது அந்த கிருஷ்ணர் வந்து நமக்கு வழிகாட்டுவார். அதை நல்லா நம்ம கிருஷ்ண பக்தர்கள் நல்லா உணரலாம். அதனால் எந்த சர்வ காலமும் நம்ம வந்து எந்தாவது ஒரு வேலையை காலைல எந்திரிக்கிறப்ப சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஒரு வேலையை தொடங்குறப்ப சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு நம்ம அதே மாதிரி உணவு சாப்பிட்றப்ப அந்த உணவை பிரசாதமாக நினச்சி கிருஷ்ணருக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதமாக நம்ம நினைக்கணும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடணும். இந்த மாதிரி கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்ல 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 நம்ம வந்து கிருஷ்ணர் நம்மளோட எண்ணம் சொல் செயல் எல்லாம் அவரே எடுத்துக்கிட்டு நமக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவார். மார்கழியில் பெருமாள் குறித்து நிறைய விஷயங்கள் மனந்திறந்து பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. கல்யாணம் பண்ணிக்கணுமா? தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ்ல தி செலிப்ரேஷன் பிகன்.